Next we are going to see about connected devices. There are 5 major connected devices: hub, repeaters, bridges, routers and gateways. These are the 5 major connected devices. First we can see about the introduction for these things, and next we can see in detail. First one is hub. Hub அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஹப்னு சொல்லும்போது நமக்கு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஹப்னா many types hub. First we are going to see about passive hub. This passive hub operates below the physical layer. அப்படின்னா physical layer கீழே ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ரிப்பீட்டர் என்ன பண்ணும், ரிப்பீட்டர் வந்து யூஷுவல் ரிப்பீட்டர் என்ன சொல்லணும், ஆக்டிவ் ஹப் அப்படிதான் சொல்லுவோம். இது எங்க ஆப்ரேட் ஆகும், இட் ஆப்ரேட்ஸ் ஆன் த பிசிக்கல் லேயர். நெக்ஸ்ட் பிரிட்ஜ்னு சொல்லும்போது இட் ஆப்ரேட்ஸ் ஆன் த பிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். நெக்ஸ்ட் ரவுட்டர்ஸ், it operates on physical data link and network layer. Next is gateways. It operates on the 5 layers. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். இங்க இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா we can see one by one. Hub னா என்ன, and the types of hub we can see one by one. Hub, இந்த டயகிராம் பாக்குறீங்க, இந்த டயகிராம் தான் hub. இந்த டயகிராம்ல uplink we have given something as uplink. அப்ளிங்னா அப்லோடிங் ஸ்பீட் எப்பவுமே ஒரு சிஸ்டமுக்கு ஒரு கனெக்ஷனை பொறுத்து டேட்டா ரைட் சேஞ்சஸ் பேஸ்ட் அப்பான் அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் லிங்க் சேஞ்ச் ஆகும். டவுன்லோட் பண்றது டவுன்லிங்க், அப்லோட் பண்றது அப்லிங்க். 1 2 3 4 5 கனெக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம நெட்வொர்க் கார்டு என்ஐசி கார்டுன்னு கேட்டோம். என்ஐசி கார்டு அதில் கனெக்ட் பண்ண RJ45 கனெக்டர் இருக்குன்னு பார்த்தோம். அந்த RJ45 கனெக்டரை கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த கனெக்டர்ஸ் 1 2 3 4 5. இங்க பேசிவ் ஹப்னா என்ன, பேசிவ்னா இட் இஸ் a கனெக்டர், அவ்வளவுதான். இந்த கனெக்டர் வச்சு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கனெக்ட். ஒரு செக்மெண்ட்ஸ் ஆஃப் த லேன் இருக்கும்போது அந்த செக்மெண்ட்ஸ் ஆஃப் த லேனை கனெக்ட் பண்றதுக்காக தான் பேசிவ் ஹப். அப்போ வாட் இஸ் த செக்மெண்ட் ஆஃப் த கனெக்ஷன் லேன், செக்மெண்ட் ஆஃப் த லேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 மீட்டருக்கு அதன் லெங்த் இருக்குன்னா அந்த 10 மீட்டர் வரும்போது 10 மீட்டரால் கனெக்ட் பண்ண முடியாதுன்னா அந்த 10 மீட்டர் என்ன பண்ணியிருப்போம், 5 மீட்டர்ஸை கட் பண்ணி 5 மீட்டர்ஸ் முடிஞ்ச உடனே கனெக்டரா போடுவோம். அந்த கனெக்டருக்கு பேர் தான் பேசிவ் ஹப். ஜஸ்ட் a connector for the 5 meters and for the next 5 meters. அதுக்கான கனெக்டர், அதுதான் பேசிவ் ஹப். இங்க என்ன பண்ணும், இது ஜாயினிங் பாயிண்டா மட்டுமே இருக்குமே தவிர இதனால சிக்னல் ஜெனரேட் பண்றதோ சிக்னல் ரீஜெனரேட் பண்றதோ எதுவுமே இது பண்ணாது. இதுக்கு பேர் பேசிவ் ஹப். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ஹப். ஆக்டிவ் ஹப் இஸ் நத்திங் பட் இது வந்து மல்டி போர்ட் ரிப்பீட்டரா ஆக்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் we should know about what is repeater. இந்த டயக்ராம் பாக்குறீங்க, இதான் ரிப்பீட்டர். இந்த ரிப்பீட்டரோட மீனிங் என்னன்னா 100 மீட்டர்ஸ் லென்த் இருக்கு அப்படின்னா அந்த 100 மீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு லேன் செக்மெண்ட் இருக்கு. அந்த லேன்ல வந்து 100 மீட்டர்ஸ் டேட்டா அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் மீட்டர்ல இருந்து அனுப்பும்போது 100 மீட்டர்ஸ் போகும்போது டேட்டா லாஸ் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா வந்து ஒழுங்கா 10 மீட்டருக்கு தான் போகும்னா என்ன பண்ணணும்னா 10 மீட்டருக்கு ஒரு ரிப்பீட்டர், அப்படியே 10 ரிப்பீட்டர் போடுவோம். இந்த ரிப்பீட்டரோட வேலை என்னன்னா ரிப்பீட்டர் ரீஜெனரேட்ஸ் சிக்னல். அதாவது 10 மீட்டர் வரும்போது டேட்டா வந்து வீக்கா சிக்னல் வீக்கா இருந்தாலோ இல்ல டேட்டா வந்து கொஞ்சம் கரப்டா இருந்தாலோ அந்த சிக்னல் ரீஜெனரேட் பண்றது வேலை தான் இந்த ரிப்பீட்டரோட வேலை. ஆனா பேசிவ் ஹப் அந்த வேலையை செய்யாது, ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் தான் பண்ணும். இங்க சிக்னல் ரீஜெனரேஷன் விடன். இப்போ இந்த சிக்னல் ரீஜெனரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரிப்பட்டது தான் வந்து ரிப்பீட்டரோட மெயின் வேலை. அப்போ சிக்னல் ரீஜெனரேஷன் பண்றீங்க, இங்க வந்து எப்பவுமே வந்து பேசிவ் ஹப் ஆக்டிவ் ஹப் அப்படி பார்க்கும்போது பேசிவ் ஹப் கனெக்ட் பண்ற மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஆக்டிவ் ஹப் ரிப்பீட்டராகவும் செயல்படும். இப்போ ஆக்டிவ் ஹப் ரிப்பீட்டராகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே கனெக்ட் பண்ணக்கு மட்டுமே யூஸ் பண்ற பேசிவ் ஹப் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆக்டிவ் ஹப் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் வந்து ஹப்போட டைப்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹப் இஸ் இன்டெலிஜென்ட் ஹப். இன்டெலிஜென்ட் ஹப் அப்படின்னு சொல்லும்போது என்ன, இன்டெலிஜென்ட் ஹப் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஸ்பெஷல் டைப். இந்த டைப்போட மீனிங் என்னன்னா நெட்வொர்க் இருக்கு, அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண போறோம். when we are going to connect with the network,
ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ரெண்டு சிஸ்டம் இருக்குது, ஏலேருந்து பிஏ கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஏலேருந்து நம்ம ஒரு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பார்த்து கொலிஷன் இருந்தால், அந்த இடத்துல கன்ஜெஷன் இருந்தால் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிசைட் பண்ணும். இந்த பாத்தோட இந்த பாத்தோட ஷார்ட்டஸ்ட் பார்த்தா போயிடுச்சு. இட் டிசைட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். இதுக்கு பேர் இன்டெலிஜென்ட் ஹப். நெக்ஸ்ட் வந்து we have seen about repeaters. Next we are going to see about bridges. Bridges பார்க்கணும். bridges அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். bridges வந்து ரெண்டு லேண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக இன்டர் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற பிரிட்ஜ்னு பார்த்தோம். இங்கே ஹோஸ்ட் ஏ ஹோஸ்ட் பி ஒரு ஹப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஹோஸ்ட் சி ஹோஸ்ட் டியை ஒரு ஹப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரெண்டையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஹோஸ்ட்டு சி ஹோஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும்னா ரெண்டும் வேற வேற டொமைனாக இருக்கும். அப்படி வேற வேற டொமைனாக இருக்கும்போது இங்கே ஹப் மூலமாட்டு பிரிட்ஜ் வச்சு கம்யூனிகேட் பண்ணி பிரிட்ஜ் மூலமாட்டு இந்த ஹப்பை கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த ஹப்பை பிரிட்ஜ் மூலமாக இந்த ஹப்பை கம்யூனிகேட் பண்ணும். இதுதான் வந்து பிரிட்ஜோட மெயின் வேலை. அப்போ இது கேட்கலாம், இதே மாதிரி தான் நம்ம செக்மெண்ட் போட்டு பிரித்து தான் நம்ம ரிப்பீட்டர் யூஸ் பண்ணோம். எஸ், இதே மாதிரி தான் சிக்னல் செக்மெண்ட் ஆஃப் லேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் சிஸ்டத்தை பிரித்து அந்த சிஸ்டத்துக்கு இடையில பிரித்து நம்ம ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அப்போ பிரிட்ஜும் அதுக்கு தான் யூஸ் ஆகுதானே கிடையாது. Now we can see about the difference between bridges and the repeaters. Usually bridges has filtering capacity and repeaters don't have filtering capacity. What it does, receives the signal and regenerates the signal, and regeneration will be done, and based upon regeneration the data will be passed. But in bridges we will be having a filtering capacity. அப்போ filtering capacity என்ன? டெஸ்டினேஷன் அட்ரஸை செக் பண்ணுவீங்க, அந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணணுமா ட்ராப் பண்ணுமா டிசைட் பண்ண போகிறது தான் ஃபில்டரிங். இது பிரிட்ஜ் மட்டும்தான் சொன்னோம். இட் ரிசீவ்ஸ் த பேக்கெட் அண்ட் இட் செக்ஸ் வெதர் த பேக்கெட் டு பி ஃபார்வர்ட் ஆர் பேக்கெட் டு பி ட்ராப். நெக்ஸ்ட், இப்போ பிரிட்ஜஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடியது நம்ம என்ன பார்த்தோம்னா, when we have said that bridges operate both in physical and data link layer பார்த்தோம். பட் repeat operates only in the physical layer. இதான் பார்த்தோம். பட் டிஃபரன்சஸ் பார்க்கும்போது bridges operate in physical and data link layer. அப்போ physical லேயரில் என்ன வேலை, டேட்டா லிங்க் லேயரில் என்ன வேலை? அப்போ physical லேயர் என்ன பண்ண போகிறோம், ரீஜென்ரேஷன் ஆஃப் த சிக்னல். அப்போ என்ன ரிப்பீட்டர் என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை தான் செய்ய போகுது. physical லேயரில் இருந்துட்டு bridges regenerates the signal. We have seen what is regeneration of the signal. நெக்ஸ்ட், டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும், மேக் அட்ரஸ், அதாவது செக்ஸ் வித் த மேக் அட்ரஸ் சோர்ஸ் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இந்த ஃப்ரேம். அதாவது ஃப்ரேம், எந்த ஃப்ரேம் நம்ம அனுப்புகிறோமோ அந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சோர்ஸோட டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸை செக் பண்ணும். இந்த தான் ஃபிசிக்கல் டேட்டா லிங்க் லேயர் ரெண்டுமே பிரிட்ஜஸ் செய்யப்படுற வேலை. இப்போ இங்கே வந்து we are going to see about transparent bridges. transparent bridges என்ன? transparent bridges அப்படின்னு சொல்லும்போது it is a bridge. இந்த பிரிட்ஜில் வந்து ஃபார்வர்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்கும். இந்த ஃபார்வர்டிங் மெக்கானிசம் என்ன? ஃபார்வர்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் ஹாப், அதாவது நெக்ஸ்ட் டிவைஸுக்கு டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். இதுதான் ஃபார்வர்டிங். இப்போ இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறதுல ஓகே, we have to see about what is transparent bridges. transparent bridges அப்படின்னு சொல்லும்போது 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த 10 சிஸ்டத்துக்குமே பிரிட்ஜுன்னு ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து எந்த சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணாலும் எந்த சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணாலும் அங்கே வந்து ரீகான்ஃபிகரேஷன் தேவையில்லை. யூஸ்வலாக பிரிட்ஜை கனெக்ட் பண்ணோன்னா ரீகான்ஃபிகரேஷன் பண்ணோம், அந்த ரீகான்ஃபிகரேஷன் தேவையில்லை. தட் டைப் ஆஃப் பிரிட்ஜஸ் ஆர் கால்ட் அஸ் டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜஸ். இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இட் இஸ் ஸோ எஃபிஷியன்ட் பிகாஸ் ரீகான்ஃபிகரேஷன் இஸ் நாட் நீடட். நெக்ஸ்ட், இங்கே வந்து we are going to see about 3 criteria because we say this as a IEEE 802.1d standard and there we should satisfy 3 criteria. First criteria என்ன? ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து ஃப்ரேம்ஸ், எந்த ஃப்ரேம் இருக்கோ அந்த ஃப்ரேம்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும்? ஒரு கம்ப்யூட்டர் அடுத்த கம்ப்யூட்டருக்கு ஃப்ரேம்ஸை ஃபார்வர்ட் பண்ணணும்.
செகண்ட் க்ரைட்டீரியா, யூஸ்வலாக வந்து நோடு வந்து எந்த டேபிளும் இருக்காது. யூஸ்வலாக ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா மேனுவலாக தான் நம்ம எந்த நோடு நெக்ஸ்ட் நோடுன்னா மேனுவலாக தான் நம்ம வந்து ஒரு ரோட்டீன் டேபிள் எந்த டேபிளாக இருந்தாலும் நம்ம ஒரு மேனுவலாக தான் போட்டுட்டு இருந்தோம். இங்கே நோ டேபிள் இஸ் ப்ரிப்பேர்ட் மேனுவலி. ஆட்டோமேட்டிக்காக நோடோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த நோடு எங்கே மூவ் பண்ணுது, நோடோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த நோடுக்கான நெக்ஸ்ட் நோடு என்ன இருக்குது, நெக்ஸ்ட் ஹாப் என்ன இருக்குது, எத்தனை பிரிட்ஜை கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி a forwarding table is prepared by automatically checking the frame movements. ஒரு ஃப்ரேமோட மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் இந்த வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணும். இந்த மாதிரி a learning mechanism will be done automatically. நெக்ஸ்ட், இந்த மாதிரி லேர்னிங் மெக்கானிசம் இருக்கும்போது கண்டிப்பாக லூப்ஸ் ஃபார்ம் ஆகும். லூப்ஸ் ஃபார்ம் ஆகும், ரிடண்டன்சி இருக்கு. இந்த ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக we go for spanning tree mechanism. We can see one by one. First we can see about learning. This is learning. லேர்னிங்னா என்ன, இங்கே என்னென்னா இனிஷியலாக பார்க்கும்போது இந்த அட்ரஸ் அண்ட் போர்ட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபார்வர்டிங் டேபிள் எம்டியாக தான் இருக்குது, எதுவுமே இல்லை. இங்கே சோர்ஸ் அட்ரஸ் மட்டும்தான் இந்த ஃபார்வர்டிங் டேபிளில் இருக்குமே தவிர டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏ நீட்ஸ் டு கம்யூனிகேட் வித் டி. அப்படின்னா என்ன பண்ணும், ஏக்கு டியை கம்யூனிகேட் பண்ணுறது இனிஷியலாக எதுவுமே தெரியாது, ஏன்னா ஃபார்வர்டிங் டேபிளில் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுன்னா ஏவோட ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா ஏக்கு டி எங்கே இருக்குன்னு தெரியாது. இங்கே பிரிட்ஜை பார்க்கும்போது 1 2 3 போர்ட்ஸ் ஆத ஏக்கு எந்த போர்ட் வழியாக ஏ கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது, டி எந்த போர்ட் வழியாக போகுதுன்னு தெரியாது. ஸோ ஏ ஹேஸ் நோ இன்ஃபர்மேஷன் பிகாஸ் நத்திங் இஸ் தேர் இன் த ஃபார்வர்டிங் டேபிள். எதுவுமே ஃபார்வர்டிங் டேபிள் இல்லாததுனால என்ன பண்ண போகிறோம், ஏ ஃப்ளட்ஸ் த இன்ஃபர்மேஷன். ஃப்ளட்டிங் கான்செப்ட் என்ன, எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும்போது ஏ ஃபைனலி ஃபைன்ஸ் ஏ ஷுட் ட்ரான்ஸ்ஃபர் த இன்ஃபர்மேஷன் டு டி. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஏ வந்து ஃபஸ்ட்டு போர்ட் மூலமாட்டு செகண்ட் போர்ட் வழியாக வரும்போது லேன் 2ல தான் டி இருக்குது. அப்போ ஏ வந்து லேன் 1ல் இருக்குது, டி வந்து லேன் 2ல் இருக்குன்னு ஃப்ளட்டிங் மூலமாட்டு கண்டுபிடிக்குது. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, நம்ம என்ன சொன்னோம், சோர்ஸ் அட்ரஸ் மட்டும்தான் ஃபார்வர்டிங் டேபிளில் இருக்கும். அப்போ சோர்ஸ் அட்ரஸ் என்ன, ஏ வந்து 1, ஏவோட போர்ட் நம்பர் 1, இதுதான் சோர்ஸ் அட்ரஸ். திஸ் வில் பி தேர் இன் த ஃபார்வர்டிங் டேபிள். நெக்ஸ்ட் சிச்சுவேஷனில் நெக்ஸ்ட் கேஸ் என்ன, இ வந்து ஏக்கு டேட்டாவை பாஸ் பண்ணணும். அப்போ இ வந்து ஏக்கு டேட்டாவை பாஸ் பண்ணணும்னா இப்போ ஃபார்வர்டிங் டேபிளில் இ பார்க்கும். ஃபார்வர்டிங் டேபிளில் பார்க்கும்போது ஏ இருக்குது, ஏ போர்ட் நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ என்ன பண்ணும், இ வந்து போர்ட் நம்பர் 1 மூலமாட்டு ஏக்கு கம்யூனிகேட் பண்ணும். இங்கே நமக்கு ஏற்கனவே ஏ வந்து ஃபார்வர்டிங் டேபிள் இருக்கிறதுனால நோ ஃப்ளட்டிங் இஸ் டன். இப்போ இ வந்து சோர்ஸ் அதுதான் ஏக்கு அனுப்புது, இ சோர்ஸ் ஆனால் இ இஸ் டேக்கன் த ஃபார்வர்டிங் டேபிள். இ எந்த போர்ட் மூலமாக டேட்டாவை அனுப்பிச்சு, 3 மூலமாக டேட்டாவை அனுப்பினது. அதனால இ வித் போர்ட் நம்பர் 3 இஸ் டேக்கன். நெக்ஸ்ட் when B want to communicate with D, B டிக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது ஆக்சுவலி டியோட ஏ கம்யூனிகேட் பண்ணுச்சு. பட் இந்த ஃபார்வர்டிங் டேபிளில் டி நத்திங் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் பட் டி இஸ் தேர். அப்போ என்ன பண்ணும், பி உடனே என்ன பண்ணுன்னா as source is alone available, destination is not available. உடனே பி வந்து பேக்கெட்ஸை ஃப்ளட் பண்ணும். ஃப்ளட்டிங் இஸ் டன். ஃப்ளட்டிங்னா என்ன, எல்லா பாசிபிள் லொக்கேஷன்லையும் பேக்கெட்டை பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த பாத்தில் வந்து இருக்கோ that will be considered. அதான் நோடோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த லேர்னிங் டேபிள் ஜென்ரேட் ஆகும். ஃபார்வர்டிங் டேபிள் நோடோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ பி டேட்டாவை பாஸ் பண்ணும். பி டேட்டாவை பாஸ் பண்ணும்போது ஃப்ளட் பண்ணும்போது என்ன, ஃபஸ்ட்டு போர்ட் வழியாட்டு லேன்லேருந்து வந்து செகண்ட் போர்ட் வழியாக லேன் 2ல் டி இருக்குது அப்புறம் பிக்கு தெரியும். பி பார்த்த பாஸ் பண்ண உடனே அப்போ B1 இட் இஸ் ரெக்கார்ட் இன் த ஃபார்வர்டிங் டேபிள். இதுக்கு மீனிங் என்னன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்
ஏ வந்து ஃபர்ஸ்ட் போர்ட் யூஸ் பண்ணுது, இ வந்து தேர்ட் போர்ட்டை யூஸ் பண்ணுது, பி வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்டை யூஸ் பண்ணுது. அப்போ ஒரு நோடோட மூவ்மெண்ட் இந்த ஃபார்வர்டிங் டேபிள் லொக்கேட் ஆகிறதுனால ஃபைனலி வி கேன் சே எல்லா நோடும் எந்த போர்ட் வழியாக கம்யூனிகேட் பண்ணுது அப்படி உள்ள நமக்கு தெரிய வரும். இதுதான் டிரான்ஸ்பரண்ட் பிரிட்ஜஸ் லேர்னிங் ஃபேஸ். ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும் இருந்தால் there is no issues. ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டுமே இருந்தால் there is no issues. when we have two bridges, டூ பிரிட்ஜ் இருக்கும்போது என்ன, ஆட்டோமேட்டிக் ஒரு பிரிட்ஜுக்கு ஒரு ஃபார்வர்டிங் டேபிள் இருக்கும். அப்போ ரெண்டு பிரிட்ஜ் இருந்தால் ரெண்டு ஃபார்வர்டிங் டேபிள் இருக்கும். அப்போது இங்கே என்ன பண்ண முடியும், we are going to communicate A to D. ஏலேருந்து டிக்கு அனுப்பும்போது, ஏலேருந்து டிக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புவீங்க, ஏலேருந்து டி அப்படி அனுப்பும்போது ஒரே பிரிட்ஜ் இருக்கும்போது பேக்கெட் இஸ் ஃப்ளட்டட், பிரிட்ஜ் வழியாக லேண்ட் 2க்கு வரும். இங்கே ஃப்ளட்டிங் வில் பி டன், ஏலேருந்து டிக்கு வருவீங்க, பிரிட்ஜ் 1 வழியாக பாஸ் பண்ணுவீங்க. இங்கே போர்ட் நம்பர் 1 பிரிட்ஜுக்கு இருக்குது, போர்ட் நம்பர் 2 போத் ஆர் சேம். பிரிட்ஜ் 1க்கும் போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2, பிரிட்ஜ் 2க்கும் போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2 இருக்கு. இப்படி பாஸ் பண்ணும்போது பிரிட்ஜ் 1க்கும் இன்ஃபர்மேஷன் போகும், இதே இது பிரிட்ஜ் 2க்கும் போகும், பிகாஸ் we are going to flood. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இங்க வந்து what is the problem what we have is we have two copies. When we are having two copies, now when we want flooding operations to be done, இப்போ ஏலேருந்து டிக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், அப்புறம்னா ஏவோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. அப்போ ஏவோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும், சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், டெஸ்டினேஷன் இருக்காது. அப்போது இங்கே வந்து நெக்ஸ்ட் ஃப்ளட்டிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளட்டிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன, ஒரே ஒரு பேக்கெட் மட்டும்தான் ஃப்ளட் பண்ணும். இப்போ ரெண்டு பிட்ஸ் இருக்கிறதுனால we have two copies of the same A and D. Next flooding operation வரும்போது two copies are going to be passed. When we are going to pass two copies, there will be redundancy. இப்போ ரெண்டு காப்பி அனுப்பின redundancy வரும்போது கண்டிப்பாக லூப்பிங் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரே காப்பி மல்டிபிள் இடத்துல வரும்போது கண்டிப்பாக redundancy காப்பீஸ் வரும். நெக்ஸ்ட் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி redundancy மல்டிபிள் ரெண்டு பிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு பிட்ஸ் ஒர்க் ஆகாமல் போனால் அந்த பிட்ஜ் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுற வரைக்கும் இன்னொரு பிட்ஜு இந்த பிட்ஜுக்கு வேலையை எடுத்து செய்யும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஏன்னா ஒரே பிட்ஜ் யூஸ் பண்ணால் அந்த பிட்ஜ் ஒர்க் ஆகாமல் போனால் எந்த கம்யூனிகேஷன் இஸ் லாஸ்ட். இப்போ ரெண்டு பிட்ஜ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பிட்ஜ் ஒர்க் ஆகாமல் போனால் நெக்ஸ்ட் we will be having next bridge and we will be using that bridge. இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து redundancy கான்செப்ட். இப்போ இந்த redundancy வரும்போது லூப்பிங் நிறைய இருக்குது. ஏன்னா ஃப்ளட்டிங் பண்ணும்போது ரெண்டு காப்பி இருக்கோட ஃப்ளட் பண்ணும்போது எல்லாருக்குமே ரெண்டு காப்பியும் போகும். இந்த லூப்பிங் we have looping. இந்த லூப்பிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது we go for spanning tree mechanism. இந்த ஸ்பேனிங் ட்ரீ மெக்கானிசமில் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு பிட்ஜ்லேயுமே வந்து ஒரு பில்டின் ஐடி இருக்குது. அந்த பில்டின் ஐடி என்ன பண்ணும், அதாவது எல்லா பிட்ஜுமே ஒரு 4 பிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 பிட்ஜுக்கும் ஒரு பிட்ஜுக்கும் ஒரு ஐடி. இப்போது 4 பிட்ஜ் இருக்குன்னா அந்த பிட்ஜில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஐடி எதுக்கு இருக்கோ that will be considered the root bridge. அதுக்கப்புறம் அந்த ரூட் பிட்ஜ் வந்து will be transferring the information. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது என்னென்னா ரூட் பிட்ஜ் தான் வந்து எது பாஸ் பண்ணாலும் ரூட் பிட்ஜ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு தான் செக் பண்ணும். அப்போ ஸ்மாலஸ்ட் ஐடி இருக்கக்கூடிய ரூட் பிட்ஜ் எது கம்யூனிகேட் பண்ணுற போகிறதுனாலும் அந்த ஸ்மாலஸ்ட் ஐடி இருக்கக்கூடிய ரூட் பிட்ஜ்லேருந்து தான் டெஸ்டினேஷனுக்கு கால்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் இதுலேருந்து டெஸ்டினேஷன் கால்குலேட் பண்ணும்போது சிங்கிள் பாத் வழியாக தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா ஒரே பிட்ஜ் தான் இருக்குது. அப்போ மல்டிபிள் பேக்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரே ஒரு ஸ்மாலஸ்ட் ஐடி இருக்கிற ரூட் பிட்ஜ் மட்டும்தான் இருக்குது. இந்த ரூட் பிட்ஜ் வழியாக தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த ரூட் பிட்ஜ் வழியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லூப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இங்கே we have two ports. One is forwarding port and another is blocking port. Forwarding portனா என்ன, ஃபார்வர்ட் பண்ணுறது தான் ஃபார்வர்டிங் போர்ட். இன்ஃபர்மேஷனை எந்த வருதோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் பிட்ஜுக்கும் நெக்ஸ்ட் லேண்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணும், அதுதான் ஃபார்வர்டிங் போர்ட். நெக்ஸ்ட் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன, பிளாக்கிங் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா
no frame is sent out of those port. That is called as blocking bits, blocking ports. When we have a port, இங்க பாத்தீங்க port number 1, port number 2 இருக்குன்னா port number 2 blocking ஆனது அந்த port number 2ல இருந்து எந்த information outcome வராது. That is called as blocking port. Next we are going to see about source routing bridges. Source routing bridges மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா ஏற்கனவே பார்த்த லூப்பிங் மெக்கானிசம் ரிடண்டன்ட் பிரிட்ஜஸ் எல்லாம் பார்த்தோம். 2 பிரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது ரிடண்டன்சி இருக்குன்னு பார்த்தோம். To avoid those things we go for source routing bridges. இப்போ source routing bridges அப்படி சொல்லி பார்க்கும்போது transparent bridge செஞ்ச வேலையில் half of the works will be done by the source station and the remaining will be done by the destination station. For example, என்ன பண்ணுவீங்க framework filtering, forwarding, blocking எல்லாமே transparent bridges பண்ற மாதிரி இருந்துச்சு. source routing bridges யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா source routing bridges யூஸ் பண்ணும்போது by default what we have is we were having the source routing bridges and in that all the functionalities will be done by source station and the destination station. Next, these are the connecting devices. First is 2-layer connecting device, bridge. We have seen what is bridge. Next is 3-layer connecting device, that is the router. Router, this is router. This router is similar to the internet connecting modem what we have seen. Nowadays modem comes with router. Now here what we are going to see is we say that as 3-layer switch. But 3-layer switch னு சொல்லும்போது என்ன physical layer, data link layer, network layer மூணுமே சேர்ந்தது தான் 3-layer switch. What is the functionality mainly? 3-layer switch, what is everything is based upon the IP address what we specify. That's IP address is nothing but the logical address. இப்போ ரவுட்டிங் டேபிள் எல்லாமே இருக்கும். அங்கே இதுவரையும் பார்த்ததில் என்ன பார்த்தோம் ஃபார்வர்டிங் டேபிள் பார்த்தோம். இங்கே ரவுட்டர்ஸ் we have a routing table and the routing table also will be updated automatically with the help of routing protocols. அதாவது routing table ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். எப்படி routing protocol இந்த அவுட்புட் எடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் கேட்வே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேட்வே 2 நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேட்வேன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஐபி அட்ரஸ் 10.0.0.0 இங்கே 20.0.0.0 இந்த 2 இதுக்கு இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேட்வே யூஸ் பண்ணுவோம். இங்கே பிசிஸ் எத்தனை இருக்குது அண்ட் இட் இஸ் கனெக்ட் வித் த சர்வர். இப்போ இந்த மாதிரிப்பட்ட டிவைஸஸை 2 ஹெட்ரோஜினியஸ் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு வி கோ ஃபார் கேட்வேஸ். இப்போ கேட்வே அப்படி 2 ஹெட்ரோஜினியஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால TCP/IP புரோட்டோக்காலாக இருந்தால் இட் சப்போர்ட்ஸ் ஆல் த 5 லேயர்ஸ். OSI மாடலாக இருந்தால் எல்லா 7 லேயரையும் சப்போர்ட் பண்ணும். அப்படி 7 லேயரும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் கேட்வேயால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கே அப்ளிகேஷன் லேயரில் இருக்க அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கேட்வே யூஸ் பண்ணுவோம். With that we have completed seeing about the connecting devices.